ஹிஜ்ரத்தின் மூலம் ஏற்பட்ட எழுச்சி என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுது மக்காவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது, சச்சரவுகள் ஏற்பட்டது, வாக்கு தர்த்தங்கள் மூண்டது, குடும்பங்களுக்கு இடையிலேயே சண்டைகள் ஏற்பட்டது. அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்பதை பல்வேறு விதத்திலும் அவர்கள் நிரூபித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குர்ஆனினுடைய வசனம், அந்த வசனத்திலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அது கவிதையும் அல்லாமல் உரைநடையும் இல்லாமல் ஒரு புதிய வார்ப்பாக இருந்ததை பார்த்தும் கூட அந்த மக்கள் பெரும்பாலானோர் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தனர். அது அல்லாமல் சில முஅஜிசத்துகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். மரத்தை நடந்து வர வைத்தார்கள், திரும்ப அந்த இடத்திலே போய் நில் என்று சொன்ன பொழுது அது நின்றது. கல்லை பேச வைத்தார்கள். இன்றளவிலும் கூட விஞ்ஞானிகளால் சாதிக்க முடியாத சந்திரனை பிளந்து காட்டிய நிகழ்வையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி தான் நபி என்பதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனாலும் கூட மக்களில் பலர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்ட ஒரு சிலருக்கு மிகப்பெரிய சங்கடங்களையும் தங்கடங்களையும் அவர்கள் தொடர்ந்து தந்தார்கள். வேதனை என்றால் அப்படி ஒரு வேதனை அல்ல, அதை வர்ணிக்க முடியாத வேதனைகள், கற்பனைக்கு எட்ட முடியாத சங்கடங்கள், மிகப்பெரிய வலிகளை அந்த முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தினார்கள். ஒரு கட்டத்திலே இந்த குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அபூ தாலிப் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா அபா தாலிப், இன்னலக சின்னன் வ ஷரஃபன் வ மன்சிலத்தன் ஃபீனா, நீங்க வயசுல மூத்த ஆளா இருக்கிறீங்க, ரொம்ப கண்ணியம் பொருந்திய ஆளாகவும் இருக்கிறீங்க, லீடர், இன்னைக்கு லீடர், மக்காவினுடைய லீடரா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்று மக்கள் மன்றிலே ஒரு தனி தகுதி இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களினுடைய சகோதரர் மகன் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வதை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை? நாங்க எத்தனை தடவை வந்து கேட்டிருக்கிறோம், அவங்க உங்க மகனை தடுத்து வைங்க, அவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, எங்களுடைய கடவுள்களை எல்லாம் அவர் ஏசுகிறார் என்றெல்லாம் நாங்கள் உங்களிடத்தில் வந்து சொல்லவில்லையா? ஃபலம் தன்ஹு அண்ணா, ஆனால் நீங்கள் அதை விட்டு விலகி இருக்கவில்லையே, விலகவும் இல்லையே. வைன்னா வல்லாஹி லா நஸ்பிரு அலா ஹாதா மின் ஷத்மி ஆபாயினா, எங்களுடைய மூதாதையர்களை ஏசுவதை, மூதாதையர்களை திட்டுவதை இனிமேலும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம், அடிப்போம், வம்பு செய்வோம், பிரச்சனைகளை உருவாக்குவோம், யாரெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் துன்புறுத்துவோம் என்று அபூ தாலிப் அவர்களிடத்திலேயே சொல்லி சென்ற போது விவகாரம் பெருசாகிறத பார்த்து அபூ தாலிப் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குடும்பத்தார்கள் ஹாஷிமிக அத்தையும் அழைச்சாங்க, வாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, இங்க பாருங்க, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ அது உங்க விருப்பம், அதுல நான் தலையிட மாட்டேன். யார் சொல்ற? அபூ தாலிப் சொல்றாங்க, அதுல நான் தலையிட மாட்டேன். நீங்கள் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளது, நான் அங்க போகல. ஆனால் அவர்கள் மீது யாரும் கை வைப்பதற்கு துணியக்கூடாது. நீங்க எல்லாரும் ஒண்ணுபடணும். யாராவது என்னுடைய அருமை பிள்ளையை கை வைப்பதற்காக நெருங்கினால் நீங்க எல்லாரும் என்னோட சப்போர்ட்டா நிக்கணும், நான் நெருங்க விட மாட்டேன். அபூ தாலிப் சொன்னாங்க,
அலி ரலியல்லாஹு தன்னுடைய தந்தை, என் சகோதரர் பிள்ளை, என் பிள்ளை அது, என் வீட்டில் வளர்ந்த பிள்ளை. அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய குணம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சாலச் சிறந்தவர். அவர்களின் மீது இந்த குறைஷிகளினுடைய கைப்படுவதற்கு நீங்கள் யாரும் சம்மதிக்க கூடாது. எல்லாரும் ஒன்றுபடணும். அந்த சல்லல்லாஹு குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இருக்கிறாங்க, ஏத்துக்கிடாதவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் நிச்சயமாக உங்களோட துணை நிற்போம். நாங்கள் அவங்களை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம், இன்னும் துணை நிற்போம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, துணை நிற்போம். எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அபூ லஹப் மாத்திரம் சொன்னார், நான் துணை நிற்க மாட்டேன். குறைஷிகள் அவர்களின் மீது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கை வைப்பார்களே, ஆனால் நானும் சேர்ந்து கை வைப்பேன். இந்த அபூ லஹப் மாத்திரம் தான் அப்படி சொன்னார். அதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம். வேற யாரும் அந்த குடும்பத்தில் இஸ்லாத்தில் ஏற்காதவங்க இருக்கிறாங்களா? இல்லையா? இருக்கிறாங்க. அபூ தாலிப் அவர்களே அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அதுக்கு பின்னால் அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு பின்னால வர்றாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால வர்றாங்க. இவங்க எல்லாம் பின்னால் இஸ்லாத்தை அணி அணியாக ஏற்றுக்கொண்டவர்கள், அடுத்தடுத்து ஏற்றுக்கொண்டவர்கள். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே குறைஷிகள் அவர்கள் மீது நோவினை செய்வதற்காக முனைந்த போது ஹாஷிமி குடும்பத்தார் தடுத்து நிறுத்தினார்கள், அபூ லஹபை தவிர. அபூ லஹப் மாத்திரம் தான் வம்பு பண்ணது. மற்ற எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக நின்றார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தன்னுடைய தோழர்களாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்கள் மிகப்பெரிய கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆவதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதிலும் பலகீனமானவங்க இருப்பாங்கல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுமையா நாயகர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பாவப்பட்ட மக்கள் இருப்பாங்களா இல்லையா? பெரிய குடும்ப வலிமை இல்லாதவர்கள், பெரிய சப்போர்ட் இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், இவர்களை எல்லாம் பாடாப்படுத்தினாங்க. மற்றவர்களுக்காக கொஞ்சம் பாடாப்படுத்தினாலும் அந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துக்கிடும். இஸ்லாத்தை ஏத்துக்கிட இல்லைனாலும் குடும்பம் ஒன்னா சேரும். அரபுகள்ட்ட அது ஒரு வழக்கம். குடும்பம் என்பது 1008 பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியிலிருந்து யாராவது தாக்குதல் நடத்துவார்களே, ஆனால் சங்கடம் தர வருவார்களே, ஆனால் இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை. இதே மாதிரி இந்த குறைஷிகளினுடைய எத்தனையோ கோத்திர குடும்பங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இஸ்லாத்தை மறுத்தவர்களும் இருந்தார்கள். அதே மாதிரி ஹாஷிமி குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், மறுத்தவர்களும் இருந்தாங்க. ஆனால் இந்த குடும்பம் என்று வரும் பொழுது ஹாஷிமி குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. யாரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கை வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். கை வச்சிருவீங்களா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கங்க, ஏத்துக்கிடாம போங்க, அது உங்க விருப்பத்தில் உள்ளது, நாங்களும் ஏத்துக்கிடல ஹாஷிமி சொன்னாங்க. ஹாஷிமியில சில பேர் சொல்றாங்க, நாங்களும் அவங்களை ஏத்துக்கிட இல்லை, நபிகிட்ட ஏத்துக்கிட இல்லதான், ஆனால் அவங்க மேல கை வைக்க விட மாட்டோம். உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாட்டா பரவாயில்லை, நீங்க போங்க. நிர்பந்திக்க இல்லையே. அவங்க உங்களை நிர்பந்திக்கிறாங்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்களா? இல்லை, உங்க விருப்பம், ஏன் அவங்க கை வைக்க வர்றீங்க என்று அப்படி ஒரு பாதுகாப்பை ஹாஷிமிகள் கொடுத்த பொழுதிலும் கூட இந்த பலகீனமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால் தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து, நீங்க அபிசீனியாவுக்கு போங்க, ஹபஷா இன்றைய எத்தியோப்பியா, அங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க என்ன செய்தார்கள்? அவர்கள் வந்து அங்கே நஜ்ஜாஷி மன்னர் கிறிஸ்தவர், அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், ஒரு நல்ல ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலுன் சாலிஹ், அவர் நல்ல மனிதர், நீங்க அங்க போங்க என்று சொன்னதும் அங்கே அமைதியாக அவர்கள் வாழ்றாங்க. ஆனாலும் அங்கேயும் அந்த அமைதியை குலைப்பதற்காக இந்த குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? அங்கேயும் வந்து பிரச்சனைகள் பண்ணாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. ஏன் நாம் தாயிஃபுக்கு போகக்கூடாது? தாயிஃப் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள் இல்லையா? அதனால தாயிஃபுக்கு போய் நம்முடைய இந்த தாவாவுடைய பணியை செய்வோம், மக்களை நேர்வழியின் பால் அழைப்போம் என்று தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபு வெற்றி பெறவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த
அந்த செய்தியை, அந்த நலத்தை அவர்கள் தரல, மாறாக கஷ்டப்படுத்தி அனுப்பினாங்க தாயிஃப் மக்கள். எல்லாம் நமக்கு தெரியும். கல்லால் அடித்தது, சொல்லால் அடித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து திரும்பி வந்தாங்க. வந்தா மக்காவிலே எல்லாரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டாங்க. இனிமேல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதை சில பேர் உடைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நீண்ட வரலாறு. இப்படி நாட்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, எனக்கு ஒஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, இறைவா எத்துணை வருடங்கள், 10 வருடங்களை தாண்டி என்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வியாபார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, சம்பந்தம் பேசுவது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, யாரும் மாப்பிள்ளை எடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. என்னுடைய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, நான் இந்த மண்ணை விட்டு வெளியேறுவேன், பரவாயில்லை நீ வெளியேற சொல்கிறாய், ஆனால் நான் எங்கே வெளியேறுவது? அல்லாஹ் 3 இடத்தை சொன்னான். இந்த 3ல ஒன்றை சூஸ் பண்ணுங்க. ஒன்னு ஹபஷா, அபிசீனியா, இப்போது அங்க சில சஹாபிகள் அங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடம். 2வது யமன், 3வது யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனா. இந்த 3ல ஒண்ணு நீங்க என்ன செய்யுங்க, தேர்வு செய்யுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த புவியியல் சார்ந்த நிகழ்வுகளை எவ்வளவு துல்லியமாக அவர்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஹபஷாவை தேர்வு செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, அரசர் நல்ல அரசர். ஆனா எவ்வளவு காலத்துக்கு அவர் இருப்பாரு? அவர் மௌத்தாயிட்டா அடுத்த ஆட்சிக்கு வர்றது யாரு? பேயும் பிசாசும் வந்தா என்ன செய்யறது? நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த குறைஷிகளினுடைய வியாபார தொடர்பு ஹபஷாவோடு இருந்தது, அபிசீனியா மன்னர்களோடு இருந்தது, அமைச்சர்களோடு இருந்தது, அதிகாரிகளோடு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களோடு அந்த தொடர்புகள், வியாபார தொடர்புகள்லாம் இருந்தது. அதனால அவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பலரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அபிசீனியா வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிராகரிக்கிறாங்க. யமன் நல்ல பகுதி, நல்ல பகுதி தான். ஆனால் யமனை பொறுத்தவரை அது சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம், இரத்தம் சிந்தக்கூடிய இடமாக இருக்கிறது, இரத்த பூமியாக அது மாறி போய் இருக்கிறது. எனவே அங்கே நம்ம போய் புதிய ஒரு பிரச்சனையை தோற்றுவித்து விடக்கூடாது. ஏற்கனவே சண்டை சச்சரவு என்று அங்கே இரத்தம் சிந்தப்படுகிறது, அந்த மண்ணும் சரிவராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை தேர்வு செய்றாங்க. இதான் மதீனா தேர்வு செய்த நிலை. அன்றைய காலத்தில் மதீனாவிற்கு யஸ்ரிப் என்று பெயர். அப்படி தேர்வு செய்ததற்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் பல ஊர்களில் இருந்து மக்காவிற்கு ஒரு மாபெரும் சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு வருவாங்க. அதோட அழகான காட்சி அது. சூக்கு உகாத். இப்ப சில இடங்களை பார்த்தா திங்கக்கிழமை சந்தை வைப்பாங்க, திங்கள் சந்தை, செவ்வாய் சந்தை, நம்ம ஊர்ல வியாழக்கிழமை சந்தை, இப்படிலாம் இருந்ததா இல்லையா? அத மாதிரி அந்த அரபுகள் குறைஷிகள் என்ன செய்தார்கள் என்றால், வருடத்திற்கு ஒரு சந்தை, அது 3 மாசம் நடக்கும். அந்த சந்தை, அந்த சந்தை என்பது 3 மாதங்கள் நடக்கும். இந்த 3 மாசத்திலையும் அவங்கள மாதிரி வியாபாரம் செய்யறது யாரும் இல்லை. அவ்வளவு திறமை மிகுந்தவர்கள் குறைஷிகள். பல்வேறு பொருள்கள் அங்க வரும், இங்க கூட பல்வேறு பொருள்களை கொண்டு போவாங்க. அத்தரு, தோலிலே செய்யப்பட்ட பொருள்கள் என்று ஏகப்பட்ட வியாபாரங்கள் அங்கே நடக்கும். அந்த பிசினஸ் நடத்துவதற்கு ரொம்ப பெரிய திறமையானவர்கள் இந்த குறைஷிகள். என்ன செய்வாங்க தெரியுமா? மல்யுத்த போட்டி அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. மல்யுத்த போட்டி, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவங்க அந்த அரபுகள். அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருமா இல்லையா? கூட்டம் வந்தா சும்மா இல்ல, அதை பார்க்க போறதுக்கு டிக்கெட் காசு கொடுக்கணும். 1 திர்ஹம், 2 திர்ஹம், 5 திர்ஹம் என்று அந்த அதை பொறுத்து இருக்கும், காசு வாங்குவாங்க. இப்ப நாம எக்ஸிபிஷன் போட போனோம்னு சொன்னா, அதை போனா உள்ள போனா குழந்தைகளுக்கான இடம், ராட்டை, அது இதுன்னு வச்சிருக்கிறான்ல, எத்தனையோ கண்காட்சிகள் இருந்தாலும் கூட, பொருள்களுடைய வியாபார தலங்கள் இருந்தாலும், அதோட என்ன செய்வாங்க, குழந்தைகளுக்கான விளையாட்டு, இது பொருள், ஹோட்டலு,
ரெஸ்டாரண்ட், அது இதுன்னு திங்கிறதுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. இதே மாதிரி விளையாட்டு அரங்குகள் இத மாதிரி நிறைய அவங்களும் செஞ்சு வச்சாங்க. வியாபாரங்கள் செம்மையாக நடப்பதற்கு கவியரங்குகள் நடத்துவாங்க, இந்த மல்யுத்தத்தை நடத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்க, இதை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. வந்தா சும்மா போவாங்க, ஏதாவது வாங்குவாங்களா இல்லையா, திம்பாங்களா இல்லையா, பிசினஸ் நடக்கும். இன்னைக்கு நடக்கக்கூடிய எக்ஸிபிஷனா இருக்கட்டும், எக்ஸ்போவா இருக்கட்டும், இதற்கெல்லாம் முதல் முன்மாதிரி குறைஷிகள் தான். அப்படி வியாபாரத்தில் தேர்ந்தவர்கள். அந்த சமயம் அங்கே வரக்கூடியவர்கள் இடத்தில் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தீனை எடுத்து போதிப்பாங்க, நான் அல்லாஹ்வின் திருத்தூதர்ங்கறத சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு கவுங்கமா அங்க வர்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம ஹஜ்ஜுக்கு போறாங்களா இல்லையா, ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இது இந்திய பகுதி, இது இலங்கை பகுதி என்று பிரிக்கிறாங்களா இல்லையா. இந்த இடத்துல பூரா இந்தியர்கள் தங்குவாங்க, இந்த டென்ட்ல பூரா இலங்கையர்கள் தங்குவாங்க, இது மலேசியா, இப்படி பிரிப்பார்கள் இல்லையா. அத மாதிரி அந்த காலத்திலேயே இது யமனிலிருந்து வரக்கூடியவர்கள், மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்கள் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு ஓரளவுக்கு கணிப்பாங்க, அதுக்கு தகுந்தவாறு இடங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்படி தங்குவதற்கான காசு அவங்க வாங்குவாங்க. இப்படி வியாபாரத்தை அருமையாக செய்யக்கூடியவர்கள் மதீனாவாசிகள் தங்கிய இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்ப மதீனாவை தானே தேர்வு செய்யறாங்க, அங்க போய் மக்களுக்கு போதனை செய்யறாங்க. அந்த டைம்ல மக்களுக்கு போய் அது நீண்ட வரலாறு. அபூலஹப் கடுமையாக எதிர்த்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இடத்துல போய் என்ன செய்வாங்க, நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது சொல்லுவாங்க. சொல்லிட்டு போனதும் அபூலஹப் அவர் ஒரு கூட்டத்தோட வந்துருவாரு. இது என் தம்பி மகன்தான், என்னுடைய சகோதரன் மகன்தான், ஆனா அவருக்கு மனசு சரியில்லை என்றெல்லாம் அபூலஹப் பேசுவார். நாம் அதை விரித்து பேசவில்லை, நாம் ஹிஜ்ரத்தினுடைய எழுச்சியை பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அங்கே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத் செய்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்க. அடுத்த முறை அடுத்த வருடமும் அவர்கள் 6-12 மாறியது. அப்ப அந்த 12 பேர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் பல பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, ஆனா எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கையில விரிவாக எடுத்து பேச தெரியல, குர்ஆனை மிக அற்புதமாக ஓதி காட்ட தெரியவில்லை. எனவே அதற்கு தோதுவான ஒரு தூதரை, உங்களுடைய தூதரை எங்களோடு அனுப்பணும். அப்படி அனுப்பி சரியான ஒரு ஆளை நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னா நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா திடீர்னு ஒரு சைடுல பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதிரி இருப்பாங்க அந்த தோற்றம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா உஹதுல ஷஹீதானாங்க. அதை பார்த்துட்டு தான் ஒரு ஆள் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டார். ரசூலுல்லாஹ் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னதான் பெரிய குழப்பமா போயிடுச்சு. அவங்க பார்வைக்கு ரசூலுல்லாஹ் மாதிரி அது தெரிந்தது. என்ன ஒரு சைடுல பார்க்கிறதுக்கு அவ்வளவு இளமையான நபர், அழகான நபர், பெரிய மல்டி மில்லியன் கோடீஸ்வரர். ஒரு முறை அணிந்த ஆடையை அவர்களுடைய பெற்றோர் இன்னொரு முறை அணிய விட மாட்டாங்க, கலத்திட்டா முடிஞ்சது. அவ்வளவு பெரிய வசதி, செல்லம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எல்லாம் மறுக்கப்பட்டது. சொத்துக்கள் மறுக்கப்பட்டது, ஆடை மறுக்கப்பட்டது, உடை மறுக்கப்பட்டது, உறைவிடம் மறுக்கப்பட்டது, எல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வின் தூதர் தான் எனக்கு வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதராக எங்க போனாங்க, மதீனா ஷரீஃப் போனாங்க. ஓதுறது அப்ப அழகா ஓதுவாங்க. அவர்கள் போய் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அடைக்கலம் கொடுக்கறாங்க. அவங்க வீட்டில தான் தங்குறாங்க. தங்கி இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்கிறது, அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் இணைகிறாங்க. ஒரு தோட்டத்தை தேர்வு செய்யப்பட்டு அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தன்னுடைய தோட்டம் தேர்வு செய்யப்பட்டு அந்த தோட்டத்தில் தான் இந்த தீனுடைய பணி நடக்கிறது. இந்த தாவாவினுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது, அழைப்பு பணி. இப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்டு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பெரிய கவுமுக்கு லீடர், அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். சஅத் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பெரிய கெட்டிக்காரர், அறிவார்ந்தவர், அழகானவர், தைரியமானவர், வசதியானவர், வீரம் மிக்கவர். அவங்க குடும்ப ஒரு கூட்டத்துக்கு லீடர். அவங்களுக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் கூட்டினாங்க. எல்லாரும் ஆண் பெண் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்தாச்சு. இங்க யாரோ முஸாப் என்று ஒருவர் வந்திருக்கிறாராம். மக்காவிலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருவர் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். நம்முடைய பழைய மதங்களை எல்லாம் மாற்றி சிதைக்கிறாராம்.
அவருடைய தூதராக இந்த முஸாப் வந்திருக்கிறார். இவர் இந்த ஊரை விட்டு விரட்டணும், அல்லாது வெட்டி வீசணும். யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டதும் ஒருவர் எழும்பினார். அவருடைய பேர் ஞாபகத்தில் வரல. அவங்க எழும்பினாங்க. எழும்பி சொன்ன அவர் ரொம்ப பெரிய வீரர். சாத், நான் செல்கிறேன், உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டு வருகிறேன், செல்லுங்கள் என்றார். அப்படியே ஈட்டியை உருவிட்டு இப்பவே அங்கனைக்குள்ளே முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோட என்ன செய்றார், அந்த வீட்டை உருவிட்டு வேகமாக வருகிறார். முஸாப் இப்னு உஸ்மைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. நேராக ஈட்டியை கொண்டு வந்து முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு முன்னால் அப்படி ஒரு குத்து சடார்னு இறக்கி, யார் நீ, எங்கே வந்திருக்கிறாய், என்ன பிரச்சனை பண்ணுகிறாய், குடும்பங்களை சிதைக்கிறாயா, உடைக்கிறாயா, இந்த நாட்டிலே நிம்மதியை குலைக்கிறாயா, யாரடா நீ, எழுந்து போ வெளியே, இல்லை என்றால் இந்த ஈட்டி உன்னுடைய நெஞ்சில் பாயும். அவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு வீரர் சொன்னா செஞ்சிருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மதீனாவாசியில் தானே இருக்கிறாங்க. எவ்வளவு பயமா இருக்கும் இந்த நிலை. வேற அந்நிய ஊருக்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் உள்ளவர் வந்திருக்கிறாரு, இவ்வளவு தைரியமா வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சமும் கலங்கல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அவங்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்கும்? அவங்களை செலக்ட் பண்ணது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அவங்க அப்படியே அமைதியா அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப கூலா சொன்னாங்க, இஜ்லிஸ் ஃபஸ்மா மா அக்கூல், கொஞ்சம் உட்காருங்களேன், நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கேளுங்க. நான் சொல்வது நியாயத்திற்கு அப்பாற்பட்டு இருக்குமேயானால் நீ சொல்றது பிழை, நீ சொல்றது தப்பு, இது முரண்பாடானது, சத்தியத்திற்கு மாறானது, அசத்தியமானது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நான் அந்த ஊரை விட்டு நானே போயிடுறேன், நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் சொல்வது சரி, நியாயமானது, சத்தியமானது என்று நீங்கள் உணர்ந்தால் உங்கள் விருப்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லல, நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் பேசுவது பிழை, அசத்தியமானது என்று சொன்னால் நான் ஊரை விட்டு வெளியில போயிடுறேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஊரை விட்டு வெளியில போயிடுறேன். பார்த்தாங்க, நல்லதானே இருக்குது, ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சு போச்சா, வம்பு தகராறு வழக்கு ஒன்றும் இல்லை, உட்கார்றேன், சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர் செய்தனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அருமையான சில வசனங்கள் அப்படியே ஓத ஆரம்பிச்சாங்க. இப்படி வேகமாகவும் கோபமாகவும் பார்த்து கொண்டிருந்த பார்வையிலே கனிவு ஏற்பட்டது, கசிவு ஏற்பட்டது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அது அவருடைய இதயத்தில் நுழைந்தது என்பதை அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உணர்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஓதி குர்ஆனை ஓதிட்டு அதற்கான விளக்கத்தையும் செய்தனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது, கைஃப அஷ்ஹத், நான் எப்படி ஷஹாதத்து சொல்றதுன்னு கேட்டார். நான் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டார். கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ திரும்பி வரார். சாயத் அங்கே நிறையா நிற்கிறாங்க. பாருங்க, அவர் லேசான ஆள் இல்லை, எனக்கு அடுத்தபடி அவர் தான் துணிச்சல்காரரு, உண்டு இல்லைடாக்கி விட்டு வருவார் என்று அங்கும் இங்குமாக அவர்களுடைய தோட்டத்திலே விளாத்தி கொண்டிருக்கிறாங்க. அங்கே இங்க நட, அங்கே இந்த நட, பொறுக்க முடியல, வந்துருவார், வெட்டிட்டு தான் வருவாரு அல்லது விரட்டிட்டு வருவார், பாருங்களேன் நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கிறார். அங்கிருந்து போனவர் வர்றார். சாயத ரொம்ப கூர்மையான பார்வையுடையவங்க. பார்த்தா போன வேகம் இல்லை, இப்படி போனவர் இப்படி தொங்கி போய் வர்றாரு, தலை தொங்கி போய் இருக்கு. போன மாதிரி ஆள் வரலையே, என்ன விவகாரம், விஷயம் வேற மாதிரி இருக்குமோ, என்னமோ ஆயிடுச்சோ, அல்லது அந்த மக்கள்லாம் சேர்ந்து இவரை விரட்டி விட்டுட்டாங்களோ, அங்க ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க விரட்டி விட்டு இருப்பாங்களோ, இவரு தனி நபருங்கிறது மாதிரி இப்படிலாம் சிந்திக்கிறாங்க. வந்தாச்சு. வந்ததும் என்ன ஆச்சு, என்னன்னே புரியல எனக்கு அப்படிங்கிறார். சொல்றதுக்கு பயம், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், வெட்டு, ஒரே வெட்டு வெட்டிடுவாங்க சார், தெரியும் எல்லாருக்கும். எனக்கு புரியலன்னா நீ சொல்றது எனக்கு புரியல, போய் என்ன பண்ண நீ, நான் சொன்னேன், அவர் என்னெல்லாமோ சொல்றாரு, என்ன சொல்றாரு எனக்கு புரியலன்னா விரட்டிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல அதுவும் எனக்கு முடியல, நீ என்ன பேசுற, நீ உன் நிலையில இருக்கிறாயா? தோழர்களே, இவன் சரிபட மாட்டான்,
நானே போகிறேன், உண்டு இல்லை என்று தான் ஆக்கிவிட்டு வருவேன். என்னை தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும் சாதே, நீங்கள் எங்களுடைய லீடர், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிகச் சரியானதாக இருக்கும், துணிச்சல் மிக்கவர் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப வேகமா வர்றாங்க, அவர் வாழை உருவிட்டு வர்றாங்க, வெட்டி வீசிட வேண்டும். இங்க அமைதியா இருக்கிறாங்க. சையதுனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வர்றதை பார்த்து உள்ளவங்க சொன்னாங்க, முஸாப் இப்ப வர்றவர் லீடர், இவர் தான் நம்பர் 1, இந்த ஊரிலேயே நம்பர் 1. பெரிய குடும்பங்கள் இருக்கிறது, அதிலேயே ரொம்ப பெரிய குடும்பம் இவர் தான். இவர் சொன்னா மக்கள் கேட்பாங்க, அந்த அளவுக்கு இவர் மீது நம்பிக்கை. ஆனால் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், தூய்மையானவர், ஒழுக்கம் மிகுந்தவர், அதுல எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் அவர் பழைய கொள்கையிலே பிடிவாதம் உள்ளவர், சிலை வணக்கத்திலே பிடிவாதம் உள்ளவர். எனவே என்ன நடக்குமோ தெரியல, அடிச்சாலும் அடிச்சிருவார், கேட்காம கூட அடிச்சிருவார். நீங்க அமைதியாறீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அவரும் வேகமாக வந்தார். யார் நீ? புறப்பட்டு போ, இல்லையானால் வெட்டி விடுவேன் கொள்வேனுங்க. அவர் பேசின மாதிரியே இவங்களும் பேசினாங்க. ஒன்னும் பதில் சொல்ல. என்ன அமைதியாக இருக்கிறாய்? பதில் சொல். சொல்கிறேன். இஜ்லிஸ் தஸ்மா மா அகூல். நீங்க பெரிய லீடரு, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க எது சரி எது பிழைங்கிறத சரியாக பகுத்துணரக்கூடியவர் என்று மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத நீங்க கேளுங்க. இது அறிவுக்கு பொருத்தம் இல்லாதது, இது நீதியானது அல்ல, நேர்மையானது அல்ல, பொய்யானது, இது முரண்பாடானது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீ வெளியே போ என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. இது சரியில்லை என்று சொல்லுங்கள், நான் வெளியே போய் விடுகிறேன். ஆனால் நான் சொல்லுவது சரி நியாயமானது என்று இருக்குமே, ஆனால் அது உங்களுடைய கருத்திலே, உங்களுடைய சிந்தனையிலே நான் விட்டு விடுகிறேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி. ஏனால் எதையும் நடுநிலையாக ஆயக்கூடியவர் என்று உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆமாம், சரி, அப்படியா, சொல்லு, உட்கார்றேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டார். இனி அல்லாஹ்வின் திருவசனத்தை திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஓத ஆரம்பித்த பொழுது சாத் அப்படியே பார்க்கறாங்க, இவர் என்ன ஓதுறாரு, என்ன படிக்கிறாரு, என்ன வார்த்தைகள் இது? அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்களில் சாதும் உண்டு. இலக்கியம் தெரிந்தவர், அரபு மொழியை அழகாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர், நாவன்மை மிக்கவர், நல்ல சொற்றோடு பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு புதிதாக இருந்தது. என்ன அதிசயமான வார்த்தைகள் இது, எங்கிருந்து பிறக்கிறது இந்த வார்த்தைகள் என்றெல்லாம் குழம்பி போனார். அவங்க விடல ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மனிதராவது கண்ணீர் வடிச்சார், இவர் கண்ணீர் வடிக்கல, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சார் மாதா தக்கூல், நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் என்ன? இதுதான் இறைவேதம். அல்லாஹ் தன்னுடைய திருத்தூதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அற்புத வேதம். இதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது? இறை மறுப்பை பற்றிய செய்தி பேசப்பட்டிருக்கிறது. இறை கொள்கை என்ன என்பது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இந்த 13 வருஷம் மக்கால ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்களே, பெரிய சட்ட திட்டங்கள்லாம் குர்ஆன்ல இறங்கல. அங்கே இறங்கியதெல்லாம் இறை கொள்கை பற்றி தான். அல்லாஹ் ஏகன் ஒருவன் என்பதை பற்றி, அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி, அவனுடைய வல்லமைகள் ஆற்றல்களை பற்றி தான் பெரும்பாலான ஆயத்துக்கள். மதீனா ஷரீஃப் வந்ததுக்கு பிறகுதான் சட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் கேட்டு அப்படியே நடுங்கி போன சாது கேட்டாங்க, கைஃப அஷ்ஹத், நான் எப்படி ஷஹாதத்து சொல்வது, இஸ்லாத்தில் நுழைவது? மிக அற்புதமான நிகழ்வு அது. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப சாது திரும்பி வர்றாங்க, மக்கள்லாம் பார்க்கறாங்க, அவரை திட்டுறாங்க. டே நீ போனியே, சும்மா போயிட்டு சுங்கி மாதிரி வந்திருக்கிற நீ, இப்ப சாது லீடர் போயிருக்கிறார் பாரு, அவர் வருவார் பாரு, சிங்கம் மாதிரி போனார், சிங்கம் மாதிரியே வருவார். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நேரம் கழிச்சு சாத் அங்கேருந்து வராங்க. ஆனா சிங்கம் மாதிரியே தான் வந்தாங்க, போன வேகத்திலேயே திரும்பி வந்தாங்க. அவர் மாதிரி இல்லை, வேகமாக வந்தாங்க. மக்களே, நான் ஒன்றை சொல்வேன், நீங்கள் கேட்பீர்களா இல்லையா? சாத், நீங்கள் நேர்மையானவர், நீதியானவர், எதையும் சத்தியம் அசத்தியம் என்பதை பிரித்து அறியக்கூடியவர். நீங்கள் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும், நாங்க ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிடுவீங்களா? ஏத்துக்கிறோம். நான் இப்போது சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டேன். நான் நுழைந்தது பிழை என்று யாராவது கருதினால் நான் இந்த ரிசைன் பண்ணிடுறேன், என்னோட தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிடுறேன். நீங்க யாரை வேணுமானாலும் வச்சுக்கோங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா நான் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த கொள்கையில் தான் இருப்பேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கொள்கை தான் சத்தியம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அங்கிருந்து ஒரு பெரியவர், வயதுல மூத்த பெரிய மனுஷன் எழும்பினார். சாத், உங்களை விட வயதானவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க, வசதியானவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களை நாங்கள் ஏன் தலைவராக தேர்வு செய்தோம் தெரியுமா? இந்த இளம் வயதிலையும் நீதி நேர்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு நடக்கக்கூடியவர் நீங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த தீர்வும் சரியானது, நேர்மையானது, பக்க சார்பற்றது. அப்படிப்பட்ட ஒரு தீர்வை செய்யக்கூடிய நல்ல ஆற்றல் மிக்க மனிதனாக இருக்கிறீர். நீர் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் உண்மையிலேயே நேர்மைக்கு உட்பட்டதாகவே இருந்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்கன்னா அதுவும் சரியானதாக இருக்கும். நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும், அது ஒரு பெரிய கோத்திரம், சின்ன சின்ன கோத்திர குடும்பமா இருக்கும். இப்ப குறைஷின்னு சொன்னா பெரிய கோத்திரம், அதற்குள்ள ஹாஷிமி இருக்குது, முத்தலிபி இருக்குது, பல குடும்பங்கள் சேர்ந்துதான் குறைஷி. அதே மாதிரி சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திலே கோத்திரத்திலே சின்ன சின்ன குடும்பங்கள் இருந்தது. என் குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது. இன்னொருத்தர் எழுப்பினார், என் குடும்பம் இஸ்லாம், என் குடும்பம் இஸ்லாம், எல்லாம் ஏத்துக்கிடுச்சு. சஅத் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டாங்க, நீ என்ன அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற, கப்புன்னு இருக்கிறீ என்னன்னு கேட்கறாங்க மனைவியை பார்த்து. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், தலாக் பண்ணிடுறேன், நீ தனியா போயிடு. அப்ப அவர் சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சஅதுடைய குடும்பங்கள்லாம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஏத்துக்கிடும் போது உங்களை நாங்க நேரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறோம், உங்களுடைய செயல்பாடுகள் எங்களிலே வளர்ந்தவர்கள் இல்லையா நீங்க? எனவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குடும்பம் கோத்திரம் முழுவதுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. ஹிஜ்ரத் என்னமோ நினைச்சாங்க வந்தாங்கலாம் இல்ல, இதெல்லாம் திட்டமிட்டு நடந்தது. அடுத்த வருடம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வரும்பொழுது 72 லீடர்களோடு வந்தாங்க. 6 12 ஆகி 12 72 லீடர்களாகி வந்தது. 72 அது சாதும் வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா. அப்பதான் அகபா உடன்படிக்கை நடக்குது. நீங்க வரணும், மதீனா ஷெரீஃபுக்கு வரணும்னு மதீனா மக்கள் அழைப்பு விடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அப்பாஸ் நாயகம் கூட இருக்கிறாங்க. நான் வர்றதாக இருந்தால் சில நிபந்தனைகளை நான் விதிப்பேன், அந்த நிபந்தனைகளுக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா? கட்டுப்படுகிறோம் நாயகமே. சொல்லுங்க என்ன நிபந்தனை? ஒன்று அல சம்இ வ தாஆ, நான் என்ன சொன்னாலும் சமிஅனா வ அதானா நீங்க கேட்கணும். குதிந்தா குதிக்கணும், ஓடண்டா ஓடணும், நிக்கண்டா நிக்கணும், என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். கேட்கிறோம் நாயகமே, நாங்கள் நிச்சயமாக கேட்போம். இரண்டாவது, உங்களுடைய கஷ்ட நஷ்ட எல்லா நிலையிலும் நீங்க செலவழிக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, முன்னாலாம் வியாபாரம் நல்லா இருந்தது, அதனால 10,000 இதுக்கு கொடுத்தோம், பள்ளிக்கு கொடுத்தோம், மதரசா கொடுத்தோம், எத்தீம்கானா கொடுத்தோம், இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, 5,000 கொடுக்கணும், இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் உங்களுடைய கஷ்ட நிலைகளையும் செய்யணும், செலவழிக்கணும். நீங்கள் தயாரா என்று கேட்டாங்க. தயார் நாயகமே. அதற்கு அடுத்து சொன்னார்கள், நான் உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிடுவீங்க, உங்களுடைய மனைவி மக்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிடுவீங்க, பெற்றோர் எப்படி பாதுகாத்துக்கிடுவீங்க, அப்படி நான் வந்தால் எனக்கான முழு பாதுகாப்பை நீங்கள் தருவீர்களா கேட்கிறாங்க. நாயகமே, உயிரை கொடுத்து நாங்கள் உங்களை பாதுகாப்போம். இப்படி சில நிபந்தனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, நாயகமே நீங்க நிபந்தனை விதிச்சிட்டீங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம், நாங்களும் ஒரு நிபந்தனை விதிப்போம். சாது சொல்றாங்க, நாங்களும் உங்களுக்கு ஒரு நிபந்தனை விதிப்போம், அதை நீங்க ஏத்துக்கிடணும். என்ன சொல்லுங்க? மதீனா ஷரீஃபுக்கு நீங்க வந்ததுக்கு பிறகு நீங்க மதீனாவாசி தான், மக்காவில் தங்குவேன், அங்க போயிருவேன், அது போகக்கூடாது, எங்களை விட்டும் நீங்கள் போகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. என்னுடைய ஹயாத்தும் என்னுடைய மமாத்தும், ஹயாத்தி வமாத்தி வமமாத்தி மாக்கும், உங்களோடு தான் இது இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட போனாங்க. அதற்கு பிறகுதான் படிப்படியாக ஒவ்வொரு சஹாபிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளோடு சகோதரத்துவத்தை ஆஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க. நீங்க இவங்க வீட்டில் இருங்க, நீங்க இவங்க வீட்டில் இருங்க, அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. நல்ல கவனிக்கணும், என்ன பிளான் நீங்க பாருங்க.
மக்காவில் இவர் எப்படி வாழ்ந்தார், இவருடைய குணநலம் எப்படி என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு மதீனாவாசிகளிலே லீடராக அறிவாளிகளாக இருக்கக்கூடிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களாம் வைத்துக் கொண்டு இவர் எப்படிப்பட்டவர், இந்த அன்சாரியினுடைய பொருளாதார நிலை என்ன, அவருடைய குணம் என்ன, அவங்களுடைய பிள்ளைகள் என்ன, குடும்பத்தை எப்படி இருக்கிறது, வீடு எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் கேட்கிறாங்க. கேட்டுட்டு இதுக்கு பொருத்தமான ஆளு நீங்க தான், இந்த மக்காவாசி இந்த மதீனாவாசியோடு இருக்கட்டும். இப்படி இந்த பொருத்தம் பார்த்து என்ன செஞ்சாங்க, செட் பண்ணி வச்சாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அந்த சஹாபிகள். என்னைக்காவது இந்த சஹாபிக்கும் அன்சாரிக்கும் முஹாஜிருக்கும் சண்டை வந்து வரலாறு இருக்குதா? எவ்வளவு இன்னைக்கு காக்காவும் தம்பியும் ஒருத்தருமே இறக்க மாட்டேங்கிறான். சொத்தை பிரிக்கல சண்டை போடுறான், வீட்டை பிரிக்கல சண்டை போடுறான், எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறான். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. அங்கே அன்சாரிகள் தன்னுடைய வீட்டை கொடுத்தார்கள், வாழ்வை கொடுத்தார்கள், பொருளாதாரத்தை கொடுத்தார்கள். ஒரு பிரச்சனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர், அவர்களுடைய நாட்டை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், மக்காவாசிகள் கண்ணுல வச்சு காப்பாத்தினாங்க. வரலாறுகளை பேசுவதற்கு தான், நாம் அனுபவிப்பதற்காக, அந்த வரலாற்றின் வழியில் வாழ்வதற்காக இல்லையே. நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு கட்டத்தில் இப்படி வாழ்றாங்க. ஒரு பாருங்க, ஒரு செய்தியை, பனு நுதைர் கோத்திரத்தார் ஒரு துரோக செயல் செய்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பனு நுதைரை மதீனா விட்டு வெளியாக்குறாங்க. கோடிக்கணக்கான பணம் வந்து கொட்டிடுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டிய நிலைமை வந்தது. அவ்வளவு கனிமத்து பொருளா வந்து குமிஞ்சு கிடக்குது, பல கோடிகள். அன்சாரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. அழைச்சு சொன்னாங்க, என் அருமை அன்சாரிகளே, தோழர்களே, இந்த பணம் செல்வத்தை எல்லாம் நான் மக்காவாசிகளுக்கு கொடுக்க போறேன். எப்படி இருக்கும்? நான் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். அதற்கு உங்களுக்கு நான் எதுவும் தரமாட்டேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு, அவங்க வீடு வாசல் குடும்பம் கோத்திரம் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க, அவங்களுக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறீங்க. இந்த சொத்து எல்லாத்தையும் நான் அவர்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. பணம் வந்துடுச்சு இல்ல, தனியா வீடை கட்டிக்கோ, நிலத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். அவர்கள் தனியாக உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். ஆகவே இதற்கு நீங்க அனுமதிக்கிறீங்களான்னு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பொருந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. லீடர் இளமனாங்க, அன்சாரி லீடர், எல்லாம் அன்சாரிகள் தான் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் யாரும் இல்லை. அவங்கள வச்சு தானே பேசுறாங்க, அவங்கள வச்சு தானே பேச வேண்டிய செய்தி. அப்ப லீடர் எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அதுல முழு உடன்பாடு. நீங்க சொன்ன விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க கருத்து வேறுபடுகிறோம். அதுக்கு நம்ம சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க, பரவாயில்ல. எங்க வீட்டை விட்டு அவங்க வெளியேறணும்னு சொன்னீங்களே நாயகமே, அதை மட்டும் செய்யாதீங்க நாயகமே. சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுங்கள், அது எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். ஆனால் எங்கள் வீட்டை விட்டு அவங்க வெளியேறாதீங்க. நாங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படி உயிருக்கு உயிராக பழகிவிட்டோம், எங்களுடைய சொந்த சகோதரர்களை பிரிக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் அழுதுட்டான். என்ன ஒரு கருணை! எப்படிப்பட்ட சஹாபிகளை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி உருவாக்கினாங்க! என்ன அற்புதமான வாழ்க்கை! மதீனா ஷரீஃப் வந்ததும் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பள்ளிவாசலை நிறுவனாங்க. பள்ளிவாசலை நிறுவியதற்கு பிறகு அடுத்து செய்தது என்ன தெரியுமா? இதெல்லாம் நமக்கு படிப்பினை பாடம் நாம் செய்யணும். அவர்கள் அடுத்து செய்தது அந்த மதீனாவினுடைய மக்களினுடைய கணக்கெடுப்பு. ஒவ்வொரு பகுதியிலும் பனு நுதைரா, பனு குரைலாவா, ஔஸா, ஹஸ்ரஜா, யார் யார் எவ்வளவு இருக்கிறாங்க லிஸ்ட் எடுங்க. அதுல முஸ்லீம்கள் எத்தனை பேர், பனு குரைலாக்கள் எத்தனை பேர், எல்லா கணக்கெடுப்பும் வேணும்ட்டாங்க. இத்தனை நாள்ல கணக்கெடுப்பு ஒப்படைக்கணும்ட்டாங்க. அதே மாதிரி ஒப்படைக்கப்பட்டது. இன்னைக்கு நான் கடந்த அந்த இந்த காயிதம் இல்லத்தவருடைய நிகழ்வில் நான் சொல்லி காட்டினேன். அருமையான பெருமக்களே, நம்முடைய மஹல்லாக்கள்ல யார் யாரெல்லாம் வந்து குடியேறாங்க ஏறட்டும். ஆனால் அந்த மஹல்லாவிலே கணக்கெடுப்பு இருக்கிறதா? யார் குடியிருக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியல. வீடுகள் வாடகைக்கு விடப்படுகிறது, விடட்டும், அது ஆகமானது. ஆனால் யார் இருக்கிறா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த மஹல்லா தான பிரச்சனைக்கு உரியதாக ஆகும். இன்றைக்கு எத்தனையோ இந்த போதைப் பொருட்களை பற்றி செய்திகள் நம்ம ஊரை பற்றி வருது. பத்திரிகைகள் எப்படி போடுறான், ஊரை காயல்படுத்த ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும், ஆறுமுகநேரின்னு ஆரம்பிச்சு காயல்படுத்த உள்ள கொண்டு வருவான். காயல்படுத்தல யாராவது எவனாவது செஞ்சிருப்பான், வம்பு பண்ணிருப்பான். அப்ப என்ன செய்யறான், காயல்பட்டு ஹெட்லைன் போடுறான். பார்க்கிறோமா இல்லையா? மத துவேஷிகளாக இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை தர்மத்தை மீறக்கூடியவர்கள்,
இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நாமும் பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா? எனவே நான் இதன் வழியாக கேட்டுக்கொள்வேன், ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் இருக்கக்கூடிய அந்த மஹல்லாவினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அவங்க கணக்கெடுப்பு நடத்தி நம்ம மஹல்லால யார் யார் இருக்கிறா, உள்ளூர் ஆள் யாரு, வெளியூர் ஆள் யாரு, வாடகைக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்து வைக்கணும். இது எல்லாம் வைக்கும். கல்யாணத்துக்கு கூட அது அடாப்பு சொல்றதுக்கும் அது உபயோகமா இருக்கும். அந்த பள்ளியில லிஸ்ட்டை வாங்கன்னு கேட்டுடலாம், ஒரு காப்பி எடுத்துக்கிடலாம், எல்லாத்துக்கும் வசதி. எனவே இது ஒரு பாதுகாப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அது சுன்னத். அதற்கு பிறகு அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? என்ன மதீனால நீங்க என்ன செய்றீங்க? விவசாயம் செய்றோம் நாயகமே. நிலம் யாருடையது? எங்களுடையது. விவசாய விதைகள், பொருள்கள், மரங்கள் இவைகள் எல்லாம் யாருடையது? எங்களுடையது. விவசாயத்தை அறுவடை செய்த அந்த கனிகளை, பொருள்களை யாரிடம் ஒப்படைக்கிறீர்கள்? யூதர்களிடம், பனு குறைலா, பனு நுலைர். அதற்கு விலை வைப்பது யார்? அவங்க தான். உங்களுக்கு இனி ஒரு பொருள் தேவை, அதே நீங்க வித்த பொருள், உங்க பொருள் உங்களுக்கு தேவைண்டா யார்கிட்ட போகணும்? அவன்கிட்ட தான் போகணும். இது எப்படி இருக்குது பாருங்க. இன்றைய உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா அதானி, அம்பானி எல்லாம் அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அவன் என்ன செய்வான்? அவன் நம்முடைய பொருளுக்கு அவன் பெயர் வைக்கிறான், அவன் விலை நிர்ணயிக்கிறான். விவசாயிகளினுடைய பொருளை விவசாயிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று முழங்கியது வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரா நீங்க அறுவடை செய்றீங்களா, மதீனாவினுடைய சந்தையை கைப்பற்றுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போங்க மதீனாவுடைய சந்தையில் போய் வியாபாரம் நீங்களே பண்ணுங்கன்னாங்க. உங்களுக்கு புதுசா அந்த நியாயமே பண்ணுங்க, உங்க பொருள் தானே, திருடிட்டு வந்த பொருள் அது. நீங்க அறுவடை செய்த பொருள் உங்களுடைய சொந்த பொருள், நீங்க அவன்கிட்ட கொடுக்குறீங்க. 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா 25 ரூபாய்க்கு வாங்குறீங்க. என்ன அநியாயம் இது? உங்க பொருளை நீங்க விற்பனை செய்யுங்க, அது பார்த்துக்கலாம். அதற்கு மேல் என்ன வந்தாலும் நாம் சந்திக்க முடியும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தைரியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க. மதீனாவிலிருந்து வெளியாகும் போது வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நஸீரா, இறைவால் இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், எனக்கு வலிமையான ஆட்சியை தர வேண்டும் என்று கேட்டாங்க. நீ எங்க போனாலும் சரி உன்னுடைய கட்டளையில் தான் நான் போகிறேன். வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நஸீரா, வலிமையான அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஆட்சி எனக்கு நீ வழங்கு அப்படின்னு கேட்டாங்க. நடந்ததா இல்லையா? மதீனால கொஞ்ச காலத்திலேயே இந்த பாவப்பட்ட அன்சாரிகள்லாம் பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க. அவங்களே பார்த்தாங்க, என்ன இது, அவன் இவ்வளவு நாள உங்களை ஏமாத்திட்டு இருந்தான், நீங்க நம்ம பாசியர் சொன்ன ஹயாத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க? பொருட்களை எல்லாம் கொண்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறது. இதை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள், அவர்கள் உங்களை அநியாயப்படுத்திக் கொண்டிருந்திருக்கிறார்கள், பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு விவகாரம் வரும்போது அன்சாரிகள்கிட்ட கேட்கிறாங்க, என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வந்தன் ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நாயகமே. எப்படி இருந்தீங்க? இப்ப எவ்வளவு செல்வத்திற்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள். மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகுதான் இஸ்லாம் எழுச்சி கண்டது. 13 ஆண்டு காலங்களிலே மக்காவில் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 500-ஐ தொடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வரும் பொழுதே 1500 பேர் இருந்தார்கள். மக்காவிற்கு அவர்கள் ஹஜ் செய்யும் பொழுது அவர்களோடு 1,24,000 பேர் இருந்தார்கள். வராதவர்கள், நோயாளிகள், வயோதிகர்கள், சிறுவர்கள் என்று எத்தனை பேர் இருக்கிறாங்க, வர முடியாதவங்க, அதெல்லாம் பார்த்தா 2 லட்சத்தையும் தாண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுச்சி ஹிஜ்ரத்தின் மூலமாக நடந்தது. அது பெரிய படிப்பினைகளை கொண்டது. சிறிய விஷயங்களை 1-2 படிப்பினைகளை நாம் சொல்லி இருக்கிறோம். அதை நம் வாழ்வியலிலே கொண்டு வந்து அதன் வழியில் நடப்போமாக. வல்ல அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை தருவானாக. உலகெங்கிலும் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான பாக்கியத்தை அருள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.